விக்ரமாதித்தன் விடாம மறுபடியும் மரத்துல ஏறி அந்த வேதாளத்தை தூக்கி தோள்ல போட்டுக்கிட்டு சுடுகாட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அந்த வேதாளம் தன்னோட 2வது கதையை சொல்ல ஆரம்பிச்சது. முன்னொரு காலத்துல மதுராபுரிங்கிற ஊர்ல ஒரு பெரிய வியாபாரி இருந்தான். அவனுக்கு ஒரு பொண்ணு, அப்படியே தேவத மாதிரி இருப்பா. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த வியாபாரி நல்ல மாப்பிளையா தேடிக்கிட்டு இருந்தான். அப்போ 3 இளைஞர்கள் அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்காக வந்தாங்க. அந்த 3 பேருமே செம்ம விவரமானவங்க. முதல் ஆளு ஒரு பொருளோட குட்டி துண்ட பார்த்தாலே போதும் அது என்னது, அதோட முழு வடிவம் எப்படி இருக்கும்னு அச்சு பிசகாம சொல்லிடுவான். 2வது ஆளு பறவைங்க விலங்குங்க பேசுறது இவனுக்கு அப்பட்டமா புரியும். 3வது ஆளு ஒரு பொருளை கண்ணால பார்க்காமலேயே அது எங்க இருக்குன்னு துல்லியமா கணக்கு போட்டு சொல்ற ஜோசியக்காரன் நிமித்திகன். வியாபாரி யார தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாம குழம்பி போயிருந்த நேரத்துல ஒரு நாள் திடீர்னு அந்த பொண்ணு காணாம போயிட்டான். யாரோ அவளை கடத்திட்டு போயிட்டாங்க. பயந்து போன வியாபாரி அந்த 3 இளைஞர்கள் கிட்டையும் உதவி கேட்டான். 3வது இளைஞன் ஜோசியக்காரன் தன்னோட கணிப்பு திறனால அவளை ஒரு அரக்கன் தூக்கிட்டு போய் ஒரு மலைக்குகையில ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னான். 2வது இளைஞன் விலங்கு மொழி தெரிஞ்சவன் காட்டுல இருந்த காகங்கள் பேசிக்கிட்டதை கேட்டு அந்த அரக்கன் இப்போ எங்க இருக்கான், அவனை எப்படி தாக்கலாங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டான். முதல் ஆளு பொருளறிவு மிக்கவன் அந்த குகையில கிடந்த ஒரு சின்ன ஆயுத துண்டை பார்த்துட்டு அந்த அரக்கனை தீர்த்து கட்ட என்ன மாதிரி ஆயுதம் வேணும்னு முடிவு பண்ணி அதை உடனே செஞ்சு கொடுத்தான். கடைசியில 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த அரக்கனை போட்டு தள்ளிட்டு பொண்ணை மீட்டுட்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் பெரிய பஞ்சாயத்து ஆரம்பிச்சது. நான் தான் முதல்ல அவ இருக்கிற இடத்த சொன்னேன், அதனால அவ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த ஜோசியக்காரன் சொன்னான். நான் தான் ரகசியத்தை கண்டுபிடிச்சேன், இல்லனா அவளை மீட்டிருக்கவே முடியாது, அதனால அவ எனக்கு தான் விலங்கு மொழி தெரிஞ்சவன் சொன்னான். நான் தான் அரக்கனை அழிக்கிற கருவியை கொடுத்தேன், அவ எனக்கு தான் முதல் ஆளும் அடிச்சுக்கிட்டான். கதையை முடிச்ச வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுச்சு. மன்னா சொல்லு, இந்த 3 பேர்ல அந்த பொண்ணு யாருக்கு சொந்தம்? உனக்கு பதில் தெரிஞ்சும் சொல்லலனா உன் தலை 1000 சுக்கலா வெடிச்சிடும். விக்ரமாதித்தன் கொஞ்சமும் யோசிக்காம பதில் சொன்னாரு. வேதாளமே நல்லா கேட்டுக்கோ, எந்த இடத்துல இருக்கான்னு கணிச்சு சொன்னவன் ஒரு வாத்தியார் மாதிரி, ரகசியங்களை கண்டுபிடிச்சு உதவி செஞ்சவன் ஒரு நல்ல நண்பன் மாதிரி. ஆனா அரக்கனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட அறிவால ஆயுதம் செஞ்சு நேருக்கு நேர் மோதி அவளை மீட்டு கொண்டு வந்தான் பாரு, அவன் தான் உண்மையான வீரன். ஒரு பொண்ணை காப்பாத்துற தகுதி அந்த வீரனுக்கு தான் இருக்கு. அதனால அந்த பொண்ணு முதல் இளைஞனுக்கே சொந்தம். மன்னன் வாயை திறந்து பதில் சொன்னதால மௌனம் களைஞ்சிருச்சு. உடனே வேதாளம் கடகடன்னு சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் பறந்து போய் மரத்துல எழுக்கிச்சு.